மித்தோஸ் ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி வந்து பார்க்க போறோங்க. திணை ஃப்ரூட் கஸ்டர்டு. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல ஒரு சில்லுன்னு ஒரு சூப்பரான ரெசிபி வந்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்துக்கலாம். 2 பேருக்குன்னா வந்து 1/2 லிட்டர் பால் வந்து கரெக்டாக இருக்கும். 4 பேருக்குன்னா ஒரு 1 லிட்டர் வந்து தேவைப்படுங்க. நான் 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு ஆற விட்டுக்கலாம். பால் நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆடை வரும். நமக்கு அந்த ஆடை வந்து தேவையில்லைங்க, அதனால் எடுத்துடலாம். நம்ம ஒயிட் சுகருக்கு பதிலாக வந்து பனங்கற்கண்டு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து தேவையான அளவுக்கு பனங்கற்கண்டு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லாவே அரைஞ்சிடும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் இருந்தாலும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா அப்படியே கூட ஒயிட் சுகர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லாவே ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து தினை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி வந்து அரிசி வந்து தினை அரிசி வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ரெடிமேடாக கிடைச்சாலும் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தினை அரிசி இருந்துச்சுன்னா லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் கூட கொரப்பாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு சளிச்சிட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கணுங்க. அது வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரலும் சேர்த்துக்கலாங்க. ரெடிமேடாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கஸ்டர்ட் பவுடர்னு வந்து கிடைக்கும். அது நம்ம வந்து வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா லிக்விட் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் ஒரு கொதி வரணுங்க. அது வரலும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வர ஆரம்பிச்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பனங்கற்கண்டு அந்த பொடியை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ, எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாங்க. சுகர் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பனங்கற்கண்டு வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டாலும் சரி, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குங்குமப்பூ கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அந்த ஃப்ரூட்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து மாம்பழம் வந்து நல்லா பழுத்துருந்துச்சு, அதை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கிட்டேங்க. வாழைப்பழம், மாதுளை, திராட்சை எல்லாமே வந்து சேர்த்துக்கலாங்க. ஜெரி, டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் வந்து சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஆப்ஷன் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரி இந்த சம்மரில் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சு எடுத்து சூப்பராக அந்த சம்மருக்கு வந்து வெயிலுக்கு மதிய நேரத்தில் வந்து சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நட்ஸில் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்தோஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.